வணக்கம் என் மதிப்புக்குரிய தமிழ் மக்களே. இன்றைக்கி எந்த படத்தோட அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட புது படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ட்ரெயின் படத்தோட இந்த படத்தை மிஸ்கின் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு ஹீரோனியாக யார் நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அயலா தயாளன் என்கிற புதுமுகம் நடிச்சிருக்காங்க. படத்தோட பூஜையெல்லாம் துவங்கி முடிச்சுட்டாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரெயினில் போகிற அந்த பயணியோட ஸ்டோரி தான் இது. அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா மொத்த படமே பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேயே தான் இருக்குமா. இதுக்காகவே பல கோடிகள் செலவு பண்ணி ரயில் செட்லாம் போட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படத்துக்காண்டி கேமராலாம் ஜெர்மனிலேருந்து வாங்கியிருக்காங்க. கண்ட்ரோல் ரூம் ஏரியாவில் யாரார் நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நரேன், சம்பர், KS ரவிக்குமார் சார்லாம் நடிச்சிருக்காங்க. சிங்கப்புலி, சின்ன பொண்ணு, ரேசல், பிக் பாஸ் ஜனனி, UB சேது இவங்கெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காண்டி நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி படம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோனா மக்கள் செல்வன். அவரோட நடிப்பே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மிஸ்கின் சாரே தான். இந்த படத்தோட பூஜையில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரும் நாசர் சாரும் கலந்துக்கிட்டாங்களாம். இப்போ உங்களுக்கு விஜய் சேதுபதி அண்ணோட பிடிச்ச எந்த படம்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ட்ரெயினில் போகிற ஒரு பயணி தான் இந்த படத்தோட ஹீரோ, அதாவது நம்ம விஜய் சேதுபதி அண்ணா. இந்த படம் பார்த்திங்கன்னா பேன் இண்டியா படமாகும். அதனால தான் ட்ரெயின் வச்சுருக்காங்க, இல்லாட்டி தமிழில் ரயில்னு கூட வச்சுருப்பாங்க. ட்ரெயினில் நடக்கிற ஸ்டோரினால படத்துக்கு ட்ரெயின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி ஜவான் படத்தில் நடித்து வில்லனாக நடித்து அப்புறம் பார்த்திங்கன்னா பேன் ஹீரோவாக ஆகிட்டார். அடுத்து கட்ரினா கேப் கூட சேர்ந்து மெரி கிறிஸ்மஸ் படம் பண்ணார். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மும்பை ஓலா படம் பண்ணார். ஹிந்திலே செம்ம ஃபேமஸாக இருக்கார் விஜய் சேதுபதி சார். அடுத்து பார்த்திங்கன்னா மிஸ்கின் சார் பார்த்திங்கன்னா அவர் டேரக்டராக ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா அவர் செம்ம நடிப்பும் படத்தில் செம்ம மாஸ்க் காட்டி அவர் நடிப்பை வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு இயக்குனராக இருந்தார், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா ஆக்டராகவும் படத்துலலாம் நடிக்கிறாரு. அவர் நடிப்பு திறமையே வெளியே காமிச்சிக்கிருக்காரு. மாசாக கெத்தாக செம்மையாக இருக்குது அவர் நடிப்புலாம். தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பூஜையில் பார்த்திங்கன்னா முரளி ராமசாமி, திரு ராதாகிருஷ்ணன், கதிரேசன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர்னா அன்புச்செரியன், அடுத்து மேக்ஸ் ஸ்டுடியோஸ் கல்யாணன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? விஜய் சேதுபதியான ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் பாக்கி எல்லாருக்கும் விஜய் சேதுபதியான பிடிக்கும், அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதுபோல் தமிழ் படத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க.